very good morning to all the students who have joined us in the third day of the session. In fact, it's a great day for all of us because we have with us an eminent speaker, an entrepreneur, a businessman, and also a new venture capitalist that does lots of activities. It's none other than Natarajan Subramanian, who has joined us from Japan. இன்னைக்கு வந்து டே 3 ப்ரோக்ராம் ஃப்ரெஷர்ஸ் டே வருது. இன்னைக்கோட ஈவெண்ட்ல நீங்க வந்து புது விஷயங்கள் கத்துக்க போறீங்க. அண்ட் எவ்ரிடே இஸ் எ நியூ டே, எவ்ரிடே இஸ் எ நியூ லேர்னிங். எல்லா நாளும் பார்த்தா ஒரு நாள் நமக்கு ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஃப்ரெஷர்ஸ் இண்டக்ஷன்ல வி ரிக்வெஸ்ட் யூ டு லேர்ன் டு தி மேக்ஸிமம் ஸோ தட் நீங்க இன்ஜினியரிங் குள்ள என்ட்ரி ஆகும்போது யூ ஷுட் பி லைக் ரியல் இன்ஜினியர்ஸ், நாட் லைக் சும்மா ஒரு டிகிரி ஹோல்டர்ஸா இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஆப்ஜெக்டிவ் தான். இஜிஎஸ் பிள்ளை இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். With these words, may I request Dr. A.R. Deepa Madam to formally welcome the guest and all the team. Madam, it's all yours. Thank you, sir. Very good morning, one and all present here. Virtual மோடில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் நாள் COVID-19 தாக்கத்தினால் இவ்விழாவை விர்ச்சுவல் மோட் மூலம் நடத்த நாம் தள்ளப்பட்டிருக்கோம். எமது கல்லூரியின் தாளாளர் இஜிஎஸ் பிள்ளை ஜோதிமணி அம்மா அவர்களை வருக என வரவேற்கிறேன். என் கல்லூரியின் முன்னேற்றத்திற்காக பெரிதும் பாடுபடும் எங்கள் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமத்தின் செக்ரட்டரி ஷெவாலியர் பரமேஸ்வரன் சார் அவர்களையும் இத்தருணத்தில் வருக என வரவேற்கிறேன். எங்களது ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அருள் பிரகாசம் சார், கோவிந்தசாமி சார், சங்கர் சார் அவர்களையும் இத்தருணத்தில் வருக என வரவேற்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இன்ஸ்டிடியூட் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் என்பது தேவை. அவரது பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக ஜப்பான்லேருந்து வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க சார். சுப்பிரமணிய நடராஜன், டைரக்டர் அண்ட் COO-Infoview டெக்னாலஜிஸ் Co-Founder-Vaken டெக்னாலஜி ஜப்பான். சார் சுப்பிரமணியன் சார் அவர்களையும் தருணத்தில் வருக என வரவேற்கிறேன். எமது கல்லூரியின் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை டீன் SKM சார் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். SNH டீன் ராமானுஜம் சார் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். எங்கள் கல்லூரியின் CEO சார் சந்திரசேகரன் சார் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். பிரின்சிபல், ஆல் HODs, வைஸ் பிரின்சிபல், டைரக்டர், அட்மிஷன் கமிட்டி சேர்மன், அடிஷனல் HOD, டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் அனைவரையும் வருக வரவேற்கிறேன். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. டெசிஷன் மேக்கிங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் லைஃப். உன்னால் முடியும் என்று நம்பு, கண்டிப்பாக அதை செய்து காட்டலாம். அனைத்தும் வெற்றியே என்று கூறி என்னுடைய மாணவர் மற்றும் அவர் தம் பெற்றோர்களையும் தருணத்தில் வருக வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம் ஃபார் யுவர் நைஸ் வேர்ட்ஸ். இன்ஃபேக்ட் இஜிஎஸ் பிள்ளைல வந்து நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நீங்க வந்து செல்ஃபா டெவலப் ஆகணும், செல்ஃப் லேர்னிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறோம். கோவிட் பீரியட்ல எவ்ரிபடி இஸ் நாட் ஏபிள் டு டேக் திங்ஸ் ஃபார்வர்ட். நம்ம எப்பவுமே மாற்றி யோசின்னு நினைப்போம். மாற்றி யோசிச்சனாலதான் இன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டி பண்ண முடியுது. இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து ஒரு செஷன் அட்டென்ட் பண்ண முடியுது. எப்பவுமே வந்து ஒரு ப்ராப்ளமா பார்க்காதன்னு ஜப்பான்ல சொல்லுவாங்க. அது அந்த பழமொழியை வந்து நம்ம ஈஜிப்ட்ல ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். நெவர் see a problem as problem, but see a problem as opportunity. When there is problem, we see opportunity. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஜிப்ட்ல நிறைய ஆக்டிவிட்டி பல நாட்கள்ல இருந்து பேசுறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் எல்லாத்துல இருந்து பேசுறாங்க. அவங்க எதனால முடியும் அப்படின்னா இந்த கோவிட் நமக்கு பாசிட்டிவா தான் கொடுக்குது, நெகட்டிவ் பாசிட்டிவா தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற விருந்தினரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்றதுக்கும் ஒரு ஃபார்மல் ப்ரோக்ராம் ஃபெலிசிட்டேட் பண்றதுக்கும் ஐ ரிக்வெஸ்ட் டாக்டர் கிருஷ்ணமோகன் சார், who is the Dean of Civil and Mechanical, who has been with us for longer years. In fact, not only he is a dean but also a schoolmate and a college mate of the chief guest. I request Krishnamohan sir to please felicitate and also introduce the guest for today. Sir, okay. It's all yours. Welcome, Natarajan sir. Subramania Natarajan is the COO, Director of Infoview Technologies and Co-Founder of Vaken Technologies, Japan. Subramania Natarajan, a native of Lalgudi, Trichy district, graduated from UMB College of Engineering in the year of 1991. After graduation, he joined a Japanese company in Bangalore and went to Japan to start his career as an IT professional. He worked for various companies in Japan for about 7 years and finally decided to start his own company with his friend who has been his partner in the company all these years. Today, he will be talking to you about the challenges he faced in establishing his company, Infoview Technologies and Vaken Technologies, and taking it from zero to a company
whose annual turnover of now 400 crores rupees. The most important point is neither Natarajan nor his partner had management experience or any background or qualification in business management. Moreover, in a completely new country, whether the language, work culture, business environment, and virtually everything else was extremely different and complex. This was a huge challenge for him. Despite these challenges, he overcame the initial struggles with grit and determination and had brought the company to a point where it has 2,300 employees today in Tokyo, Chennai, and Trichy. And is regarded as one of the best Indian companies in the Japanese market. Many other companies that started back during Y2K are no longer in business as they struggled to gain traction in arguably one of the toughest markets in the world. But Infoview remained focused on growing and maturing as an independent market leader. Nothing comes easy in life, and you will probably hear from Natarajan himself. Running an international business for more than 20 years has been far from easy. Besides being an entrepreneur, Natarajan is also an executive director of the Indian Chamber of Commerce and Industries in Japan and actively participates in all government meetings with Indian diplomats visiting Japan. Recently, both were presented with the Best Entrepreneurs Award from the Tamil Nadu government. Here, he is to tell his story and share his learnings as a successful entrepreneur. I welcome Subramania Natarajan to share his experience and advise our first graduates for his success in his life. I welcome Natarajan. I hand over the platform to Natarajan. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, Krishna Mohan. So let me share my presentation. Can you all see this presentation now? No, sir, it's not active, sir. Okay, so let me just share this again. You have to share your screen, sir. Yes, it's visible, sir. Okay. So can you make it at full screen, sir? Yeah, thank you, sir. Yes, sir. Good. So first of all, I should thank Dr. Chandrasekhar and also Dr. Krishna Mohan for this opportunity, really, and the management, college management to speak to all. So the first word நான் என்ன போட்டிருக்கேன்னா hello grown ups அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இப்போ. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இப்போ கிருஷ்ணமோகன் சொன்ன மாதிரி ஓகே நான் சொல்லிடுறேன். கிருஷ்ணமோகன் நானும் ஒரே காலேஜில் படித்தோம். ஸோ மூகாம்பிகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு புதுக்கோட்டையில் இருக்கிற காலேஜில் நாங்கள் 2 பேரும் படித்தோம். இந்த ஸ்பீச்சுக்கு எப்படி பண்ணான் அப்படின்னா எப்போ போல அவன் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். பேசுறியாடா அப்படின்னு கேட்டான். நான் இமீடியட்லா ஐ செட் நான் வந்து நார்மலாக மிச்சம் யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் என்னோட ஷெடியூலாம் பார்த்து சொல்லேன்னு சொல்லுவேன். இவன்ட்ட மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமே யோசிப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி ஹி செட் நீ கொஞ்சம் பேசுறான்னு சொன்னான். ஸோ ஐ ஜஸ்ட் செட் ஓகே. இன்னைக்கு வந்து என்னன்னா இப்போதான் நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு நீங்கள் வந்து காலேஜில் என்டர் பண்ண போறீங்க. இப்போ போய் நான் வந்து என்னோட கம்பெனி அதுக்கப்புறம் நான் என்னோட 20 இயர்ஸ் நான் பிஸ்னஸ் எப்படி பண்ணினேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக யூ ஆர் நாட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். ஓகே. ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபார் எ சேஞ்ச் நீங்கள் வந்து இப்போ என்டர் பண்ணுறதுனால ஒரு காலேஜில் என்டர் பண்ணி இப்போதான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு வர்றதுனால ஒரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு சும்மா டச் பண்ணலான் இருக்கேன் பாயிண்ட்ஸில். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இவர் சொன்ன மாதிரி தான் சந்திரசேகர் சொன்ன மாதிரி இப்போ வந்து இது ரியலி வெரி நைஸ் டு சி திஸ் ஸ்லைட். என்னன்னா இப்போ இஜிஎஸ் பிள்ளையில வந்து 5 days இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 days 5 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 5 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுத்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. இப்போ ஸோ எஸ்டர்டே ஐ திங்க் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் டாக்டர் பாரதி பாஸ்கர் பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னால் இவர் பேசினார் இல்லையா. ஸோ அன்பு பேசினார் அவர். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நாங்கள்லாம் காலேஜ் படித்தப்ப we didn't have this type of opportunity at all. To be frank, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டக்ஷன்லாம் நடந்த மாதிரி ஞாபகமே இல்லை எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே நாங்கள் காலேஜ் போனதுப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று வச்சு அதுக்கப்புறம் we just joined the college and then we started our days. இதில் இந்த 5 days உடைய பெர்ஸ்பெக்டிவ் பார்த்து அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் மோட்டிவேஷன் அண்ட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நான் எப்படி இருந்த
நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு எப்பவுமே ஒரு ஜோக் ஒன்று வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இங்க உட்காந்துருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா ஆகி இந்த 5 டேஸ்க்கு அப்புறம் என்னோட கரியர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் உள்ள வரப்போறீங்க அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியுது எனக்கு. ஸோ ட்ரை டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி as much as possible. ஏன்னா இங்க பேச வர எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸா இருக்காங்க. ஸோ இதுல வந்து நிறைய யூ கேன் டெஃபினெட்லி லேர்ன் அ லாட். இத்தனை நாளா வந்து நீங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு லீவ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ காலேஜில் என்டர் பண்றப்ப இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டமா தெரியுது இந்த இண்டக்ஷன்ங்கிறது. ஓகே, ஸோ இட்ஸ் பெட்டர் you can learn as much as possible from these 5 speakers. Okay, the first slide what I want to tell you is நீங்க you are not kids anymore. Okay, இங்க நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம், ஈவன் இன்க்ளூடிங் ஜப்பான் என்ன ஆகும் அப்படின்னா +2 முடிச்ச உடனே we have a big graduation ceremony. இப்போ நம்ம காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிளாக் கவுன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் ஹேட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிராஜுவேஷன் செமினார் ஒன்று இருப்போம் இல்லையா. ஸோ அதை எங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஈவன் இந்த யூஎஸ் இருக்கட்டும், யூரோப்ல இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த +2 முடிச்ச உடனே they do this one. The reason for this is what they say is 18 years old, that is 17 years old, 18 years old அப்படின்னாலே சில கண்ட்ரீஸ்ல வந்து ஓட்டிங் ரைட்ஸும் வந்துருதும், சில கண்ட்ரீஸ்ல வந்து 18 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா டிரைவிங் லைசன்ஸ் கூட நம்ம எடுக்க முடியும். அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து 21 அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜ் வச்சிருக்காங்க இப்போ. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா யூ ஆர் நாட் அ கிட்ஸ் எனிமோர். ஓகே, யூ ஆர் ஆல் க்ரோன் அப்ஸ். ஒரு 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 இந்த கிராஜுவேஷன் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா யூ ஆர் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் நாட் ஓன்லி ஃப்ரம் த ஸ்கூல், யூ ஆர் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. இத்தனை நாளா பேரண்ட்ஸோடைய பேம்பரிங், பேரண்ட்ஸோடைய கைடன்ஸ் எல்லாமே இருந்தது. இப்போ இனிமே என்ன ஆகும் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லிவ் இண்டிபெண்டன்ட்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ அதுக்காக இங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஈவன் ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா +2 முடிச்ச உடனே அந்த பெரிய கிராஜுவேஷன் செரமனி வச்சு எல்லா கிட்ஸையும் வந்து நீங்க வந்து இனிமே வந்து யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், யூ ஆர் கோயிங் டு ஸ்டே இண்டிபெண்டன்ட்லி, யூ ஆர் கோயிங் டு ஸ்டே அலோன், யூ ஆர் கோயிங் டு காலேஜ் போறீங்க அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய செரிமனியாக நடத்துவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர். ஓகே ஓகே, அப்ப நாங்க கிட்ஸ் இல்ல அப்படின்னா நாங்கெல்லாம் என்ன ஆக போறோம் அப்படிங்கறது வந்து இப்ப யோசிக்கணும். ஓகே, நீங்கெல்லாம் இப்ப என்னன்னா யூஆர் ஆல் சூப்பர் ஹீரோஸ். ஓகே, இப்ப நான் இந்த சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஓகே, இப்ப +2 முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து சில ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இப்ப வந்து இப்ப ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுடைய பேரண்ட்ஸும் சரி, உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நீ டாக்டர் ஆகலாம், இல்ல நீ இன்ஜினியர் ஆகலாம், இல்ல நீ இது மாதிரி சிஏ படிக்கலாம்டா, ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்து என்ன பண்ணலாம்னு தெரியாம அது மாதிரி யோசிச்சு சரி இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா 12th வந்து கண்ணாப்பிலான்னு படிச்சு மார்க் வாங்கி ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து 10th நினைக்கிறேன் இல்லையா, கோவிட்னால கொரோனானால பாஸ் போட்டாங்க, ஆல் பாஸ் போட்டிருக்காங்க கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆல் பாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் 12th எல்லாருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கஷ்டப்பட்டு எல்லாரும் படிச்சு ஒரு கரியர் என்ன பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வந்து இப்ப ஓகே அதே மாதிரி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மார்க்ஸை வச்சுட்டு எந்த காலேஜ் அப்ளை பண்ணலாம், என்ன காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் எல்லாம் உட்காந்து கண்ணாப்பினான்னு யோசிச்சு ஃபைனலா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா செலக்டட் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கீங்க. சரி, இன்ஜினியரிங் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்க. அட் த சேம் டைம் ஒரு காலேஜ் டிசைட் பண்ணிட்டீங்க, அந்த காலேஜில் வந்து நீங்க வந்து என்டர் பண்றீங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இது வந்து இன்னைக்கு மேபி நீங்க அந்த காலேஜில் உட்காந்துருக்கலாம், பட் இதுக்கு வந்து என்னன்னா யூ புட் லாட் ஆஃப் எஃபர்ட். ஒரு 4 இயர்ஸாவே 8th கிரேடுக்கு அப்புறம் 9th இருந்தே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய எஃபர்ட் போட்டு படிச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா we are all சூப்பர் ஹீரோஸ். ஓகே, இந்த இப்ப நவ் வி நோ ஓகே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டியோட இங்க வந்து உட்காந்தாச்சு. ஓகே, இந்த டேபிள் வந்து நம்ம உட்காரும் போதே இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருந்தது இப்போ வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டோம். ஃபைனலா ஓகே ஐம் கோயிங் டு டூ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது, ஐம் கோயிங் டு டூ திஸ் இன்ஜினியரிங் இன் இஜிஎஸ் பிள்ளை அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டீங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால யூஆர் ஆல் நவ் சூப்பர் ஹீரோஸ். இன்னொரு வேர்டு சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏனோ தானோன்னு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா ஆக முடியாது. ஓகே, யூ ஆர் கோயிங் டு சிட் ஃபார் 4 இயர்ஸ். 4 இயர்ஸ் நீங்க வந்து இந்த காலேஜில் உட்காந்து படிக்க போறோம். இப்போ ஓகே 50 சப்ஜெக்ட்ஸ் படிக்க போறோம். ஐ திங்க் 54 நினைக்கிறேன், நாங்கள் படிச்சப்போ 54 இருந்தது. ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ஹவு மெனி சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஹியர் நவ். 50 சப்ஜெக்ட்ஸ் படிக்க போறோம். ஓகே, 200 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம்.
2000 அசைன்மெண்ட்ஸ் பண்ண போறோம். 20,000 hours நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். இல்லை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துலயே கிட்டத்தட்ட நம்மளுடைய எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா அரௌண்ட் 8,000 hours இருக்கும் இல்லையா? ஸோ 4 years பார்த்தோம்னா 32,000 hours தான் நம்மளுடைய மேக்ஸிமம் 4 yearsல இருக்கும். அதுல யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 20,000 hours இன் திஸ் இன்ஜினியரிங் கிளாஸ்ல. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா a normal human being can't do it. ஓகே, ஸோ அந்த ஆங்கிள் பார்த்தாலும் இப்போ நீங்க எல்லாம் வந்து சூப்பர் ஹீரோஸ் தான். இது சொன்ன உடனே கண்டிப்பா நான் ஏன் இந்த மாதிரி படத்தை போட்டேன் அப்படின்னா, ஐயோ இப்பயே தலை சுத்துது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூங்கிடலாம். பட் திஸ் இஸ் அ ரியாலிட்டி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 4 years படிக்க போறோம். we are going to spend almost 20,000 hours in this இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ நான் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்த உடனே ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு இது பார்த்தேன். ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான நெட்ல பார்த்தப்ப தேடி பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் இயர் இப்போ எல்லாரும் இப்போ நீங்களாம் இப்படிதான் இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பீங்க. அது இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. பயங்கர அப்படியே என்ன சொல்றது, ஒரு பயங்கர எந்தூசியாசமா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில நமக்கு வந்துட்டு இனிமே தாண்டா நம்ம வாழ்க்கை கரியர் இனிமேல் நிற்க போகுது. மாப்பிள்ள நான் பாரு முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து இன்ஜினியராக போறேன், 4 yearsல நான் என்னவா இருக்க போறேன் பாரு, அப்படியாக இப்படியாகன்னு சொல்லிட்டு வந்து ஒரு உட்காந்து இந்த இண்டக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே தெம்பாகி ஒரு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டே வந்திருப்பீங்க. ஆனா இந்த 4 years கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஆயிட போறோம். நம்ம இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது நிஜமாவே இப்படிதான். ஓகே, நம்ம தலைவலில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும். ஏன்னா அவ்வளவு தூரம் படிக்க வச்சுருவாங்க காலேஜில், ப்ரொஃபசர்ஸ்லாம் நம்மளை பார வச்சு போட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இது இங்க வாழ்க்கையே இப்படி தாண்டா இருக்கும், இதை படிக்கலன்னா அப்படி போயிடும், அப்படி இப்படின்னு போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணி ஒரு 4 yearsல ஐயோ ஏன்டா இன்ஜினியரிங் படிக்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த போட்டோ பார்த்த உடனே பயங்கர ஒரு எனக்கே சிரிப்பா இருந்தது. ஏன்னா நாங்களும் வி ஆல்சோ ஃபேஸ் த சேம் ப்ராப்ளம். ஓகே, இதான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக வர போறீங்க, ஃபைனல் இயர்ல வெளில போகும்போது சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு முடியெல்லாம் கொட்டி போய் ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் வெளில வர போறீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் இன்ஜினியரிங்ல. ஓகே, ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் திஸ். ஓகேயா? ஸோ என்னுடைய டாபிக் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டர்பிரினியர் பெர்ஸ்பெக்டிவ். என்னுடைய கரியர் எப்படி இருந்தது அப்படின்னா, நான் வந்து ஜப்பான்ல வந்ததுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி. ஸோ இப்போ மோகன் சொன்ன மாதிரி, கிருஷ்ணமோகன் சொன்ன மாதிரி என்னன்னா, நான் வந்து ஐ குட் க்ரோ திஸ் கம்பெனி டு திஸ் லெவல். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு வேக்கன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஏஜ்லாம் ஒரு டசன்ட் மேட்டர், நமக்கு வந்து புதுசாக ஒரு ஒரு ப்ராடக்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒன் மோர் கம்பெனி வித் மை ஃப்ரெண்ட். ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி ரீசென்ட்லி. சரியா? ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 4 yearsல நீ முடி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஓகே, கண்டிப்பா முடி ஒட்டிடும். ஓகே, கண்டிப்பா நீங்களும் சட்டையெல்லாம் கிழிச்சு தான் இருக்க போறீங்கிறது எனக்கும் தெரியும். நீங்க என்ன வேற கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும் சரி, மெக்கானிக்கல் படிச்சாலும் சரி, சிவில் படிச்சாலும் சரி, அப்படிதான் ஆக போறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் நீங்க வந்து என்னன்னா முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கார்பரேட் ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட தான் வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ என்னுடைய இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க ரெக்ரூட் பண்றப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி, நாங்கள் எப்போதுமே ஃப்ரெஷர்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணுவோம் நம்ம கம்பெனில. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நான் ரெக்ரூட் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்றோம். அதை வந்து நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் சொல்ற பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்ணாபின்னா இதுல இருக்கிற அத்தனை ப்ரெசன்டேஷன்ல இருக்கிற அத்தனை ஸ்லைட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பயங்கரம் மாறலாம் ஒன்று வேண்டாம். இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய கார்பரேட் போறப்ப உன்னுடைய கரியரை நீ வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஓகே, ஸோ அதனால என்னுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி வச்சிருக்கேன்னா, கேம்பஸ் டு கார்பரேட் டிரான்சிஷன் அப்படிங்கிறது தான் வந்து இதோட டாபிக்கா நான் வச்சிருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்லைட், என்ஜாய். ஓகே, என்ஜாய் வாட் யூ டூ, கேம்பஸ் லைஃப். நான் சொல்றேன் என்னுடைய எங்களுடைய நாங்க யாரை வேணா கேளுங்க. ஓகே, உங்களோட பெஸ்ட் பார்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா எங்களோட காலேஜ் லைஃப் தான் நாங்கள் சொல்லுவோம். இது என்னன்னா, +2 முடிக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்மலாம் வந்து குழந்தைங்க. ஓகே, காலேஜ் வரும்பொழுது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மலாம் வந்து we are all adults. ஓகே, வரவுகள் இல்லாமல் செலவு செய்து மறந்தோம் மகிழ்ந்தோமேன்னு சொல்லிட்டு ஒரு சில லைன்ஸ்லாம் வரும் ஒரு சில பாட்டில். இது என்னன்னா, இந்த காலேஜ் லைஃப் மாத்திரம் வாழ்க்கையில விட்டுறக்கூடாது. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி இந்த கோவிட் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் எங்களுடைய டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா, 91ல நாங்கள் வந்து பாஸ் அவுட், 87ல நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு ராகிங்லாம் இருந்தது. ஐ ஹர்ட் தட் இப்போ ராகிங்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர பயமா வேற இருக்கும் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 months அந்த ராகிங்லாம் இருந்து பயங்கர கஷ்டமா இருக்கும். பட் we all had lot of fun.
ஓகே, அந்த லைஃப் ஓகே யூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த டாக்டர் கோபிநாத்ன்னு சொல்லிட்டு இந்த நீயா நானா கோபிநாத் வந்து ஒரு காலேஜில் பேசியிருப்பாரு. மூச்சு விடாம பேசுவார், அவர் கடகடன்னு பேசிட்டே இருப்பார். அந்த இது பார்க்கும்போது என்னாச்சுன்னா, அவர் சொல்லுவார், டே ஒருத்தன் குழந்தை பிறந்த உடனே அவனை வந்து கொண்டு எப்படி 10th படிக்கும்போது டே 1 10th தாண்டா அவன் வாழ்க்கை, 10th தாண்டா அவன் வாழ்க்கை, இதுல நீ நல்ல மார்க் வாங்கிட்டா உன் லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும்டா, இதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு சொல்லி படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் +2 வந்ததுக்கப்புறம் +2ல வந்து நீ இதுல நல்ல மார்க் வாங்கினா தாண்டா அவனோட நல்ல காலேஜ் ஜாயின் பண்ண முடியும், அப்படி இப்படின்னு சொல்லி காலேஜ் வந்ததுக்கப்புறம் டே இந்த 4 வருஷத்துல நீ படிச்சு முன்னுக்கு வரலாம், உன் லைஃபே போயிடும், இதுல மட்டும் நீ கோட்டை விட்டனா போச்சு, உன் லைஃபே போச்சு, அதுக்கப்புறம் நல்ல கம்பெனில செட்டில் ஆயிடு, அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. பயங்கரமா என்ஜாய் பண்ண அந்த லைஃப். என்னன்னா வாழ்க்கையில எப்ப பாரு நம்மளை பார்த்து இதை படி அதை படி இதை பண்ணு அதை பண்ணு, நீ படிக்கலாம் லைஃப் போடும், அது போயிடும் இது போயிடும்பாங்க. அதெல்லாம் காலையே வாங்காதீங்க. ஓகே, இந்த இதுல வந்து பேரண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் இருந்தா போச்சுக்குவாங்க, பட் பேரண்ட்ஸ் இருந்தாலும் கேட்டு பாருங்க, உங்களோட பேரண்ட்ஸ்லாம் நீங்க தைரியமா கேட்டு பாருங்க, அவங்களோட காலேஜ் லைஃப்ல நிஜமாவே என்ஜாய் பண்ணாம இருந்தாங்களான்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஓகே, படிக்கணும், எஸ், நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சே படிக்காதீங்கன்னு சொல்ல வரல, பட் இந்த 4 வருஷம் நீ எவ்வளோ மேக்ஸிமம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, என் பொண்ணுட்டு என்ன சொல்றேனோ, என் பொண்ணு இதே ஏஜ் தான், என் பொண்ணு காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருக்கா. நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த காலேஜ் லைஃப் மட்டும் விட்டுறாங்க. ஓகே, யூ ஜஸ்ட் என்ஜாய் திஸ் 4 years. இது என்ன என்ஜாய்மெண்ட் நான் சொல்றேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா, மெச்சூர்டா இருக்கும் நம்மளோட என்ஜாய்மெண்ட் இந்த பீரியட்ல. காலேஜ்ல ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, மிச்சப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, இந்த காலேஜ்ல இருக்கிற அந்த ஒரு டைம், ஃபார் எக்ஸாம்பிள் டீ கடையா இருக்கட்டும், காலேஜுக்கு ஏற்றாப்புல ஒரு டீ கடை இருந்தது, அங்கே போய் உட்காந்து நம்ம மட்டும் டீ குடிக்கிறோம், காலேஜை பங்க் பண்ணுறோம், காலேஜ் கட் அடிக்கிறோம், சினிமா போகிறோம், நைட் ஷோ சினிமா போகிறோம். நாங்களாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நைட்லாம் சினிமா போயிட்டு நைட் ஷோலாம் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா, நாங்களாம் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். ஸோ அப்போ காலையில் 3:30 மணி 4 மணிக்கு தான் அந்த நைட் ஷோலாம் முடிச்சுட்டு வருவோம். அப்போ எங்கள் மெஸ்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, தோசை பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைஸாக என்ன பண்ணுவோம், குக்கிட்ட போய் நாங்கள் அப்போ அண்ணே அப்படின்னு கெஞ்சி இது பண்ணி, ஏன்னா தூக்கம் வரணுமே. ஸோ 3:30-4 மணிக்கெலாம் வந்து நல்லா சூடாக தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவோம் ரூம்ல. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லைஃப் எங்களுக்கு வந்து பயங்கர என்ஜாய். ஒன்ஸ் நீ காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம தலையில் ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் நீ உட்காந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும், அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க லைஃப்ல. ஸோ இந்த 4 years ட்ரை டு என்ஜாய் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். ஓகே, this campus life you will never forget in your life, I'm telling you. Okay, இது வந்து என்னன்னா, as entrepreneur சொல்றேன், as ஒரு இதா சொல்றேன், நான் as a parent கூட நான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த லைஃப்பை வந்து டோன்ட் மிஸ். இதுல ஒரு லைன் மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஏன் நான் மகாத்மா காந்தி போட்டிருக்கேன் அப்படின்னா, October 2 நம்மளுடைய கண்டிப்பா அக்டோபர்ல நம்ம ஏதாவது ஸ்பீச் கொடுத்தோம்னா கண்டிப்பா காந்தி நம்ம ஞாபகம் எப்பவுமே. அவர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு. இது வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு நாட் ஓன்லி த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஈவன் business community also, even restaurants, even அம்மாக்கு கூட அப்படிதான். Service which is rendered without joy helps neither the servant nor the served. ஓகே, ஸோ ஒரு சந்தோஷமா ஒன்று பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷமா குக் பண்ணி நமக்கு சர்வ் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஃபுட் வந்து டேஸ்டியா இருக்கும் நமக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், அந்த குக் வந்து நல்ல சந்தோஷமா பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் சர்வீஸ் பண்றோம் அப்படின்னாலும், ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம், வெதர் யூ டூ கோடிங் பண்றியோ இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்றியோ, வாட் எவர் இட் இஸ், நீ என்ன எவ்வளவு சந்தோஷமா பண்றியோ அவ்வளோக்கு உனக்கு வந்து அதோட ரிசல்ட், எண்ட் ரிசல்ட் வந்து பயங்கர நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த காலேஜ், யூ ஆர் என்ட்ரிங் திஸ் காலேஜ் நவ், யூ என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, காலேஜில் வந்து நீ கஷ்டப்படணும், படிக்கணும், நிறைய படிக்கணும், 4 வருஷத்துல நீ இப்படி படிக்கலன்னா அப்படி போயிடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் காலை வாங்கிட்டு பேசாமல் நீங்கள் வந்துருங்க, வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ஜாய் பண்ணி படிங்க, என்ஜாய் பண்ணி இந்த லைஃப்பை வந்து பண்ணீங்கன்னா 4 yearsல வந்து கண்டிப்பா the output is going to be a real output. Okay, so first point I wanted to tell this one. செகண்ட் பாயிண்ட், நாங்கள் இது வரைக்கும் காலேஜில் ஆஃபீஸில் ரெக்ரூட் பண்ணுறப்ப நாங்கள் ஃபெல்ட் ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்கு. ஓகே, எஸ்பெஷலி இந்த மில்லேனியம் நீங்கள்லாம் மில்லேனியம் பேபிஸ் ரைட், ஆஃப்டர் 2000 நீங்கள் தான் பிறந்திருக்கீங்க. ஸோ என்ன இருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள்லாம் கேட்ஜெட்ஸோட தான் பிறந்திருக்கீங்க, கேட்ஜெட்ஸோட தான் வளர்ந்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கு, இன்க்ளூடிங் மை டாட்டர். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப இதில் வந்து ஃபெயில்யூரை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க நீங்கள். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வெரி பிளண்ட் வித் யூ ஆல். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஃபெயிலியர் ஏன் நீங்க எல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னா, ஒரு கேம்ல வந்து நீங்க வந்து ஐபோனோ சரி இந்த மாதிரி கேஜெட்ல கேம் விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தோக்குற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோம்.
ஓகே. ஸோ நம்ம வந்து தோக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்லி ஜெயிக்கிற கேம் மட்டும் தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் அடுத்த ஸ்டேஜ் போவோம். எங்கேயாவது தோக்குற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு ரீசெட் பண்ணிட்டு திரும்ப முதல்ல ஸ்டார்ட் பண்றோம். இட் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் லைஃப். ஓகே. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீ கார்பரேட் லைஃப்ல வரும்பொழுது, ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன ஃபெயிலியர் வரும்போது, ஒருத்தர் சின்னதாக நம்மளை திட்டும் போது நம்ம என்ன பண்றோம், எதர் வி குயிட் த ஜாப். ஓகே, எதர் வி குயிட் த ஜாப் ஆர் வி கிரை. அழகு வாங்குறோம். இது ரெண்டு தான் நடக்குதுங்க, நான் பார்த்துருக்கேன். நம்ம திட்டினால என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் இந்த ரேகிங் பத்தி சொன்னேன் அப்படின்னா, நாங்கெல்லாம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு சீரியஸ்ல எங்களை வந்து கொஞ்சம் ரேக் பண்ணி, அஃப்கோர்ஸ் பிசிக்கல் இதெல்லாம் இருக்காது, அபியூஸ்மெண்ட்லாம் இருக்காது கண்டிப்பா. இந்த மாதிரி ஏதாவது எங்களை வந்து கொஞ்சம் மிரட்டி கட்டி இது பண்ண வைக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புது என்விரான்மெண்ட்ல வந்து பழகிறதுக்கான ஒரு இதை கொடுத்துருவாங்க நமக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி த ரியல் இது. முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 வருஷம் நிறைய ஆக்டிவிட்டிஸ், அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிக்கணும். ஓகே. பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, நாட் ஓன்லி த ஹெல்த் மட்டும் இல்லை, இது வந்து மென்டலி வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் கார்பரேட் லைஃப். ஒன்ஸ் இந்த காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரும்போது, சோஷியலா வரும்போது, நிறைய பேரோட பழகும்போது, யூ வில் ஃபேஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆல்சோ. ஒரு ஃபெயிலியர்ஸை பார்ப்போம் நம்ம. அந்த ஃபெயிலியர்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பண்ண நமக்கு வந்து நிறைய வரும். ஓகே. ஸோ ட்ரை டு ஷோ அட்டென்ஷன் டு திஸ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இன் திஸ் 4 years. சரியா? பில்ட் அண்ட் மெயின்டைன் ரிலேஷன்ஷிப். இது வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, நீ வந்து இது வரைக்கும், டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ ஆல், நான் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணமோகன் வந்து என்னை கேட்ட உடனே எத்தனை வருஷம் நாங்கள் காலேஜ் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ 87 91 முடிச்சோம் இல்லையா, 40 years ஆகுதா, இல்லை 30 years ஆகுது. ஸோ 30 yearsக்கு அப்புறம் கூட இன்னைக்கு கூட அவன் இன்னைக்கு சார்னு வர போட்டான், என்ன ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஸோ மேபி இந்த ஒரு இதுக்கு சபை மரியாதை கூட இருந்திருக்கலாம். சி வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் லைக், நாங்கள் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட்ஸ் லைஃப் லாங்காக நமக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுது நமக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, கிருஷ்ணமோகன் என்கிட்ட கேட்ட உடனே நான் இமீடியட்டா எஸ் சொல்றதுக்கான ரீசன் அதுதான். இது சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நான் கூப்பிடுறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட் சாருலதான ஒரு கேர்ள். ஓகே. அவள்கிட்ட தான் இந்த மாதிரி என்ன கேட்கறாங்க, வாடா திரும்ப வந்துட்டியா, ஓகே நான் பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேன் உனக்கு. ஏன்னா ஷீ இஸ் ஆல்சோ ப்ரொஃபசர், இன்னொரு காலேஜ்ல அவர் ப்ரொஃபஸரா இருக்கா. ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் அவள் எனக்கு கொடுப்பா. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஷி ஒன்லி கைட் மீ. ஸோ அதே மாதிரி இப்போ என்னோட பொண்ணு வந்து இப்போ யூஎஸ் போறா அப்படின்னா, யூஎஸ்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. அவங்களும் என்னோட காலேஜ் படிச்ச பசங்க தான். ஓகே. ஸோ அவங்களாம் வந்து என்னன்னா, நீ கவலைப்படாத, நீ ஏன் கவலைப்படுற, உன் பொண்ணு எங்க வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க இங்க பில்ட் பண்ற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அதுக்காக வந்து ஸ்கூல்ல படிச்ச பசங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத விட, அப்ப இருக்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம், ஒரு மாதிரி டிஃபரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். பட் இஃப் இட் கம்ஸ் டு த காலேஜ்னு வரும்பொழுது, இந்த காலேஜ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா மெச்சூர்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் தெம் ஆல்சோ. ஒரு மாதிரி நோ ரிலிஜன், நோ கேஸ்ட், நோ ஸ்டேட்டஸ், நத்திங். ஓகே. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து பயங்கர லைஃப் லாங்கா இருக்கும். ஏன்னா மெச்சூர்டு ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. இதுல வந்து யூ ஐடென்டிஃபை வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட இருக்கிற யாரெல்லாம் வந்து நம்ம கூட பழக போறாங்க, யாரெல்லாம் இருக்க போறாங்க, நமக்கு ஒரு கஷ்டம்னா யார் கூட இருக்க போறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்க போறாங்க கடைசி வரைக்கும். ஓகே. இந்த நெட்வொர்க்கை முடிஞ்ச வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த 4 yearsல வந்து யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ வெரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆர் கோயிங் டு கிரியேட். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லைஃப். இது வந்து கார்பரேட்டுக்கு போறப்பையும் அப்படிதான். கண்டிப்பா இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தரும் ஒரு ஏரியால இருந்து வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கேஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜன், இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்காம ஒரு மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப்ல, நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல நம்ம இந்த காலேஜ்ல இருப்போம் நம்ம இந்த 4 yearsல. ஓகே. ஸோ இது வந்து நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பில்ட் அண்ட் மெயின்டைன் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. ஓகே. வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜஸ்ட் பி ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எங்களுக்கு ரேக்கிங்லாம் இருந்தப்ப நாங்களாம் வந்து ஐ எம் ஃப்ரம் லால்குடி. ஓகே. லால்குடி என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டு லால்குடியிலேருந்து ஒரு சிட்டிக்கு வரோம், ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சிட்டிக்கு வரோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்கூல்லாம் படிச்சப்ப என்ன பண்ணிருப்போம்னா, நம்மளோட லோக்கல் ஏரியாலே படிச்சிருப்போம். காலேஜ்னு வரும்பொழுது ஒரு ஜென்ரலா ஒரு பெரிய பில்டிங்ஸ், பெரிய ப்ரொஃபசர்ஸ், அவங்கலாம் வந்து இங்கிலீஷ்ல இது பண்ணுவாங்க, நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய சிட்டிஸ்ல இருந்துலாம் வந்திருப்பாங்க. ஒரு மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து பார்க்குற என்விரான்மெண்ட்டே ஒரு மாதிரி பயமா இருக்கும் நமக்கு. இதுல நம்மளால படிக்க முடியுமா, நம்ம 4 years நம்ம வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது. ஸோ யூ ட்ரை டு பில்ட் யுவர் ஓன் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஹேவ் சம் கான்ஃபிடன்ஸ். என்ன அப்படின்னா, எஸ் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓவர் கம் திஸ் ஃபியர். ஓகே. அதுக்கு வந்து டு பி வெரி ஃப்ராங்க்,
அந்த ரேகிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. அந்த ஃபியரை வெளில வரதுக்காக தான் அந்த ரேகிங்கிறத வச்சு நாங்கள் முன்னலாம். ஸோ இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணனால அதை வந்து எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். பட் பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. பட் இன்னும் யூ ஹேவ் டு டெவலப் யுவர் ஓன் this skill. Okay, you have to overcome this fear. If you are not confident about yourself, okay, you cannot expect others to show some confidence on you. So adu vandu enna self confidence is very important. So be strong and confident, and you just come out of this fear also. This is a very first day of the college la vandu ellarukku irukra and the fear kandipa irukada seiyum, but you don't need to worry about that. Okay, இப்ப இந்த நான் சொல்லிட்டே வரேன் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, just have fun. நாங்கள் சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் வந்து நைட் ஷோஸ்னும் போயிட்டு இந்த மாதிரி காலையில் வரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து யூஆர் கோயிங் டு ஹேவ் லாட் ஆஃப் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இன் திஸ் காலேஜ் பீரியட். 4 வருஷத்தில் வந்து யூஆர் கோயிங் டு ஹேவ் லாட் ஆஃப் ஃபன். தட் ஐம் ஷூர் ஆஃப் இட். ஓகே, ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு சில ஆஸ் அன் அடல்ட், ஓகே, ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் அடல்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூ ஹாவ் டு ஃபாலோ ஃபியூ ethical compass. ஓகே, அவ்வளோதான். வெரி சிம்பிள். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் இது மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் சொல்ல வரல. ஒரு சில எத்திக்கல் காம்பஸ் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஹானஸ்ட், ஓகே, ரெஸ்பெக்ட். அதாவது என்னன்னா, இங்கே வந்து நம்ம இத்தனை நாள் ஸ்கூலில் வந்து நம்ம எப்படின்னா வந்திருப்போம், நம்ம வந்து ஜாலியாக இது பண்ணியிருப்போம். பட் காலேஜ் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, we have to give respect, then we have to take respect. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தவனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து. ஸோ உன்னுடைய ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்பவே இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த பேசிக் கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் யூ வில் ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். அந்த பேசிக் எத்திக்ஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப், பேசிக் எத்திக்ஸ் இல்லாத ஒரு லைஃப் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வாட் எவர் யூ டூ இன் திஸ் 4 years என்ஜாய்மெண்ட்டோடய முடிஞ்சு போயிடுவோம் லைஃப். ஓகே, ஸோ அது இல்லாமல் அந்த எத்திக்ஸோட இஃப் யூ ஹேவ் ஆல் திஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ், டெஃபினட்டாக யூ கேன் ஹேவ் அ வெரி குட் லைஃப் ஆஃப்டர் 4 years. ஓகே, இன்டெகிரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி ஹானஸ்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் யுவர் ஓன் டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து இப்போ அடிக்கடி சொல்லுவோம், நாங்கள் நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஓகே, நாங்கள் எங்கள் ஜப்பானில் வந்து எங்களுக்குலாம் வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, நெக்டை போட்டு தான் வந்து we have to go மீட்டிங்ஸ்லாம் வரும்போது அப்படின்னா we have to be in suit. Okay, we have to be in suit and we have to go with neckties to the customer's place. Okay, எங்க கூட நம்ம பசங்க வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, 14 நெக்டை எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. நேராக போகணும், கரெக்டாக அந்த பில்டிங்குள்ள வரும்போது மட்டும் டக்குன்னு போய் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு டக்காடான நெக்டெல்லாம் கட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு உள்ள வருவாங்க. ஓகே, ஸோ அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது 10 திரும்ப நெக்டை கட்டி பேக்கில் போட்டுருவாங்க. ஸோ பேசிக்லி என்ன அதை காமிக்கிறாங்க அப்படின்னா, they are not interested in doing that one. Basically they are not interested in putting that necktie or சரி சூட் எல்லாம் போட்டுட்டு போகணும் அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. இது ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு, வேற வழி இல்லை, கஸ்டமரை பார்க்க போகும்போது இதெல்லாம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை, ஐ ஹாவ் டு டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ பேசிக்கா அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ற ஒரு ஆக்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, see people are watching you, right? இன்னைக்கு மேபி அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து கரெக்டா பர்ஃபெக்டா வந்திருக்கானேன்னு சொல்லி இந்த கஸ்டமர் மைட் ரெஸ்பெக்ட் யூ ஆல்சோ. பட் எங்கேயா வரலாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கஸ்டமர் லேட்டா வராங்க இல்ல வேற எங்கேயா ஒன்று மீட் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா நீ நெக்டையோட வந்திருக்க மாட்டோம். ஓகே, கேஷுவலாக வந்துருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக பில்டிங்கில் நுழைஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு உள்ள வரோம்னா தே ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஒரு இதெல்லாம் ஈஸியாக தே கேன் see you, நீ இந்த மாதிரி வந்திருக்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அது வந்து லாங் ரன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ் அட் ஆல். ஓகே, இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு நம்ம ஒரு சில வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் எழுந்ததுலேருந்து அதுக்கான என்ன பண்ணணுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை பண்ண ஆரம்பிச்சுங்க. ஓகே, ஒரு சில சிம்பிள் எத்திக்ஸ், ஒரு சில சிம்பிள் டிசிப்ளின், பேசிக் டிசிப்ளின் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்தது அப்படின்னா, இந்த 4 yearsல இருந்தது அப்படின்னா, you will have a lot of fun. Okay, so be honest. எங்கேயுமே வந்து honesty is very very important. எங்கேயுமே ஓகே, பொய் சொல்லி ஒரு தடவை பொய் சொல்லி தப்பிச்சிடலாம், 2 தடவை பொய் சொல்லி தப்பிச்சிடலாம், பட் வாழ்க்கை ஃபுல்லா பொய் சொல்லி நம்ம தப்பிக்க முடியாது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் as much as possible be honest. ஓகே, ஹானஸ்டா இருந்தோம் அப்படின்னா மேபி you might find some issues, ரிலேஷன்ஷிப்லையும் ஃப்ரெண்ட்ஸ்லையும் பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு, நிறைய இடத்துல பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் லாங் ரன்ல பார்த்தோம் அப்படின்னு தட் வில் ஹெல்ப் யூ அ லாட். ஓகே, இந்த 4 yearsல ஐ வாண்ட் யூ ஆல் டு லேர்ன் திஸ் பேசிக் எத்திக்கல் காம்பஸ். ஸோ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஓகே, நான் இந்த படத்தை போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பனானா மேல காலை வச்சோம் அப்படின்னா வழிக்கு விழுவோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ செகண்ட் டைம் திரும்ப அதில் கால் வச்சு விழுந்தா வந்து அதுதான் தப்பு நமக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இது இந்த 4 yearsல இப்போ நமக்கு எத்தனை நாளா பேரண்டல் கைடன்ஸ்னு நமக்கு வந்து எப்பவுமே கூட இருந்திருக்கும். நமக்கு ஏதாவது ஒன்று பண்ண போறோம் அப்படின்னா
கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இதை பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள. ஸோ நம்ம அந்த மிஸ்டேக்கே பண்ணாம நம்ம தப்பிச்சிடுவோம் மோஸ்ட்லி. ஓகே, பட் இந்த காலேஜ் லைஃப்ல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, we are going to be away from the parents, we are going to be independent. நம்ம வந்து இருக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா we don't know. ஏன்னா நமக்கு யாரும் சொல்லி தரதுக்கு இல்லை. ப்ரொஃபசர்ஸ் கூட இருந்தாங்கன்னா ப்ரொஃபசர்ஸ் கண்டிப்பா சொல்ல போறாங்க, இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்ல போறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ப்ரொஃபசர்ஸ் கூட இருக்க போறது கிடையாது. நம்மள மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போறாங்க. ஓகே, we might do some mistakes also, that is okay. We are going to learn a lot from these mistakes. மிஸ்டேக்ஸ் பண்ணாத ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. ஓகே, பட் அந்த மிஸ்டேக்கை செகண்ட் டைம் பண்றாங்களா தேர்ட் டைம் பண்றாங்களாங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பேசிக் இது மாறப்போகுது. ஸோ அதுக்கு தான் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நான் போட்டது என்ன அப்படின்னா, இந்த எதிக்கல் காம்பஸ் அப்படின்னு எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, செகண்ட் டைமும் தேர்ட் டைமும் நீ அதே மிஸ்டேக்கை பண்ற அப்படின்னா இன்டென்ஷனலி யூ ஆர் டூயிங் தட், அவ்வளவுதான். ஸோ அதுல வந்து யூ ஆர் நவ் யூ லாஸ்ட் யுவர் இன்டெகிரிட்டி இன் த சென்ஸ் பேசிக்லி யூ ஆர் கோயிங் டு லூஸ் எவ்ரிதிங். அது இல்லாம யூ ஜஸ்ட் டூ சம் மிஸ்டேக்ஸ் அண்ட் தென் லேர்ன் ஃப்ரம் தட் மிஸ்டேக் அண்ட் தென் ட்ரை டு ரெக்கவர் இட் ஃப்ரம் இட். ஓகே, இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் அப்படிதான், இதுக்கப்புறம் நீங்க படிக்க போறதுலையும் அப்படிதான். 4 years நிறைய மிஸ்டேக்ஸ் யூ மைட் டூ. ஸோ ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் தட் மிஸ்டேக்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லைடு. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, ஷோ எந்தூசியாசம் அண்ட் எனர்ஜி. நம்ம இந்த காலேஜ் லைஃப்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஜாலியான லைஃப் இல்லையா? ஸோ அதுக்குள்ள வந்து நீ பயங்கர எந்தூசியாசமா இருக்கணும். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் வந்து ஏதாவது கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா ட்ரை டு பார்ட்டிசிபேட் இன் தட். இந்த கல்ச்சுரல் அந்த காலேஜோடைய ஈவெண்ட்ஸ், செமினார்ஸ், இந்த மாதிரி இண்டக்ஷன் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பேசுவாங்க. ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்தே இருக்கும் காலேஜில். ஓகே, அந்த மாதிரி சமயத்தில் யூ ஜஸ்ட் ட்ரை டு ஷோ லாட் ஆஃப் எந்தூசியாசம் அண்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ வெதர் யூ பார்ட்டிசிபேட், அதாவது ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறத விட ஈவன் பாசிவாக கூட இருக்கலாம் நம்ம. பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு ஷோ யுவர் எந்தூசியாசம் இன் திஸ். இந்த படம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ரிமோட் வச்சுட்டு நம்ம அமுக்கிட்டு இருக்காரு. ஸோ எழுந்துருன்னு சொல்லிட்டு அப்படி நிம்மதியாக வந்து படுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு எந்தவே இல்லாத ஒரு படுத்துன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ் அட் ஆல். Okay, so at the same time hard work is very important and we have to do hard work also. So don't avoid this. எல்லா ஆக்டிவிட்டிஸும் மோஸ்ட்லி இருக்கிற காலேஜில் இருக்கிற ஃபன் ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும், வெதர் இட் இஸ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் போய் வேறு ஏதாவது காலேஜ் இன்டர் காலேஜ் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும், இன்டர் காலேஜ் காம்படிஷனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், யூ ட்ரை டு ஜாயின் தோஸ் events and then try to show your energy, try to show your enthusiasm in this. Be curious. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க காலேஜ்ல இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 4 yearsல நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கார்பரேட் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் you are going to follow the same thing. ஓகே, இதெல்லாம் ஃபாலோ பண்ண your career is going to be in a different caliber-ஆ இருக்கும். ஓகே, ஸோ அப்படிதான் எனக்கும் அப்படிதான் ஆச்சு. ஓகே, ஸோ when I joined கம்பெனி வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து I graduated BE computer science தான் படிச்சிருந்தேன். நானும் கோடிங்லாம் அதான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் தட் ஐ ஜஸ்ட் started my own. இதெல்லாம் என்ன அப்படின்னா, just be curious, ask questions. இது காலேஜ்ல கூட ப்ரொஃபசர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த எப்போதுமே there is no wrong in asking questions, correct? So fresh ideas. இந்த மாதிரி ஏதாவது புரியல அப்படின்னா எப்பவுமே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல ஐ டோன்ட் நோ அபவுட் நம்ம ஸ்கூல் ஆக்டிவிட்டியோட காலேஜ் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்காம முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே நம்ம வந்து ஆக்ட் பண்ணிட்டே இருப்போம். அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த 4 yearsல வந்து இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், ஜஸ்ட் ஆஸ்க் them. ஓகே, ஜஸ்ட் ஆஸ்க் ப்ரொஃபசர், கேன் யூ ப்ளீஸ் டீச் மீ அகைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு யூ ஜஸ்ட் ஆஸ்க். பி கியூரியஸ், இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so in the later part of the slide, let me tell you why I am telling this point. Okay, in the slide போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது பின்னாடி வந்து I am going to touch those points. Okay, you will definitely you should have some fresh ideas. Every day you should have some fresh ideas. You guys are very young, 18 வயசு பசங்க இப்ப. So you must be having a lot of ideas. Okay, so அந்த ஐடியாஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் keep it with you. Okay, நிறைய ஐடியாஸ் பண்ணிக்கோங்க. Ask questions, be curious. And this is very, very, very important. In the 4 years, you are going to learn this. Learn to be an effective communicator. I'm not talking about English. Okay, English, correct. Yes, நான் வந்து கண்டிப்பா நான் வந்து டினை பண்ணல. English is going to be our major communicating என்ன சொல்றது tool தான். நான் இல்லைன்னு சொல்ல. Try to learn English. Try to communicate everything in English. Okay, so அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை சொல்ல வரல. இந்த இடத்துல வந்து நான் எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர் அப்படின்னு நான் சொல்ல வர ரீசன், வெதர் இட்ஸ் இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எனி லாங்குவேஜ், நீ கம்யூனிகேட் பண்றத ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிட்ட அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே, இது மட்டும்தான் ப்ராப்ளமாவே இருக்கு எங்களுக்கு. ஓகே, இதுதான் ப்ராப்ளமாவே இருக்கு. ஒரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம்
கன்வே பண்ண வேண்டிய பாயிண்ட்டை வந்து ப்ராப்பரா கன்வே பண்ணாம சுத்தி வளைச்சு பேசி ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, அது இருக்கிற எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் தான் ஆகுது. ஓகே, எஸ் ஆர் நோங்கிற ஒரு ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் பீப்புள் டைம் ஆல்சோ. ஓகே, இது வந்து காலேஜில் இருக்கிற இந்த 4 years, இத்தனை நாளா குழந்தைங்களா இருந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க அடல்ட்ஸா இருக்க போற இந்த 4 years, இதுக்கப்புறம் நீங்க லேர்ன் பண்ண போறது நிறைய இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கார்பரேட் லைஃப் வந்ததுக்கு அப்புறம் லேர்ன் பண்ண போறது தட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் இதா லேர்னிங்கா இருக்கும். பட் இந்த 4 yearsல வந்து இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னா, யூ ஆர் கோயிங் டு கம்யூனிகேட் வித் எவ்ரி ஒன். நிறைய பேர்கிட்ட பார்க்க போறீங்க, நிறைய பேர் அன்னோன் பர்சன்ட்ட பழக போறீங்க, அதுக்கப்புறம் ஈவன் ப்ரொஃபஸர்ஸோட பேச போறீங்க, அதுக்கப்புறம் நிறைய இதாக இருக்க போகுது. இதுல வந்து என்னன்னா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீ சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயத்த ப்ரிசைஸா ஜஸ்ட் கம்யூனிகேட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே அப்படிங்கிறத கிளீனா கம்யூனிகேட் பண்றத ஸ்கில்ல இந்த காலேஜ் லைஃப்ல கத்துக்கணும். ஓகே, இதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலேஜ்ல இருந்து முடிச்சு வெளில வரும்போது கார்பரேட் லைஃப் வரும்பொழுது யூ வில் பி டிஃபரெண்ட் கேலிபர். உங்களை வந்து ஒரு வேற ஒரு லெவல்ல எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் நான் திரும்ப சொல்றேன், இங்கிலீஷ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் வந்து இந்த 4 yearsல ட்ரை டு லேர்ன் இங்கிலீஷ் as much as possible. குரூப் ஸ்டடிஸ். ஓகே, இண்டிவிஜுவலா நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். நம்ம இத்தனை நாளா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்லலாம் வந்து நம்ம குரூப் ஸ்டடிஸ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஓகே, இந்த காலேஜ் லைஃப்ல வந்து என்னன்னா, இப்ப நீ தனியா ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கும் ஒரு 5 பேர் சேர்ந்து படிக்கிறதுக்கும் ஒரு பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த குரூப் டிஸ்கஷன், குரூப் ஸ்டடிஸ்ங்கிற கான்செப்டை வந்து நிறைய காலேஜில் பண்ணுவாங்க. ப்ரொஃபசர்ஸ் வில் டெஃபினெட்லி மேக் யூ டு ஸ்டடி இன் குரூப். ஓகே, ஸோ தே வில் ஆஸ்க் யூ டு டூ என்ன சொல்றது, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது ஒரு டீமா எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தே வில் ட்ரை டு என்கரேஜ் யூ டு டூ இட் ஆஸ் எ டீம். இந்த குரூப் ஸ்டடிஸ் பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, 5 சப்ஜெக்டை ஒரே நாள்ல நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. ஓகே, ஒரே ஆளா 5 நாள்ல 5 சப்ஜெக்ட் படிக்கிறத ஒரே நாள்ல 5 பேரை சேர்ந்து படிச்சீங்கன்னா 5 சப்ஜெக்டை ஒரே நாள்ல முடிச்சிருவீங்க. இது எப்படி சொல்ல வரேன்னா, the way you communicate, இந்த இடத்துல வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், உன்னோட குரூப் ஸ்டடிஸும் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கப்புறம் உன்னுடைய டீம் ஒர்க்குங்கிற கான்செப்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து you have to practice this group studies as much as possible in this college life. ஓகே, ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அண்ட் அக்வயர் மல்டிபிள் ஸ்கில்ஸ். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் சொல்றேன், இப்போ எங்க லைஃப், ஓகே, நாங்கள் ஒரு 30 yearsக்கு முன்னாடி சரி 20 yearsக்கு முன்னாடிலாம் நான் என்ன படிச்சேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னவோ அது மட்டும் படிச்சுட்டு இருந்தா போறோம், என் லைஃப் வந்து செட்டில் ஆகிடும், அப்படியே வந்துட்டோம். கோயிங் ஃபார்வர்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி அ காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்க போகுது. எனக்கு வந்து ஐ நோ, ஐ எம் அ மாஸ்டர் ஆஃப் சம்திங் இந்த மாதிரி இருக்கும் ஒன்று. ஓகே, பட் மிச்ச ஸ்கில் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அட் ஆல். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இது ட்ரை டு லேர்ன் ஆஸ் மச் பாசிபிள், மல்டிபிள் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றதுக்கு இந்த 4 yearsல ட்ரை பண்ணுங்க. இப்போ நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்க அப்படின்னா, you try to understand more about the machine learning also. Machine பத்தி படிக்கிறது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி படிக்கிறது, எலக்ட்ரிக்கல் பத்தி படிக்கிறதுன்னு இருக்கும். இஃப் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கா இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி படிக்கிறேன். இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, you are going to learn something new. ஒரு புதுசா ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கில் கேன் பி ஈவன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கூட இருக்கலாம். ஆர் உன்னுடைய என்ன சொல்றது, உனக்கு ஏதாவது ஆர்ட் நல்லா தெரியும் அப்படின்னா அந்த ஆர்ட்டோட ஸ்கில்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த 4 yearsல வந்து நீ என்ன ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இத்தனை நாளா உன்னுடைய ட்ரீம் வந்து இந்த மாதிரி ஆகலாம் அந்த மாதிரி ஆகலாம்னு சொல்லிட்டு யாராவது உனக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இன்புட்டை. நீ இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன்னா உன் லைஃப் சூப்பரா இருக்கண்டாமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பக்கத்துல இருக்க ஆளுங்கெல்லாம் போட்டு விட்டு நீ இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் உனக்கே தெரிஞ்சிருக்கு உன்னோட ஸ்கில் வந்து என்னன்னா இன்ஜினியரிங் ஸ்கில் இருக்கு, பட் ஆன் டாப் ஆஃப் தட் யூ ஆர் வெரி குட் இன் சே கம்யூனிகேஷன், யூ ஆர் வெரி குட் இன் ஆர்ட்ஸ், யூ ஆர் குட் இன் மியூசிக், வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு ஸ்கில் நல்லா இருக்கும், அதையும் நீ முடிஞ்ச வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு வா. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து அந்த ஸ்கில் வந்து டெஃபினட்டா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ. யுவர் பேசிக் ஸ்கில், பேசிக் டிகிரி பிளஸ் யுவர் அதர் ஸ்கில்ஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ அ லாட். ஓகே, இந்த 4 years ஒன்ஸ் நீ காலேஜ் முடிச்சுட்டு கார்பரேட் லைஃப்ல போயிட்ட அப்படின்னா லேர்ன் பண்றது வந்து முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ ஒர்க்கோட ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மிச்சஸ் இந்த சோஷியல் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். இந்த 4 years வந்து யூ ஒன்ட் ஹேவ் தட் டைப் ஆஃப் சோஷியல் ப்ரெஷரோ எதுவுமே கிடையாது. ஓகே, உன்னோட ஸ்டடீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ட்ரை டு அக்வயர் as much as multiple skills as much as possible. Empathy, this is very very important. Okay, அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து we have to see give back to the society அப்படிங்கிறதுலாம் வந்து பயங்கரமான ஒரு ஆல் கிட்ஸ் now. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் இதில் பேசணும் நம்ம.
கிவிங் பேக் டு த சொசைட்டிங்கிறது அப்புறம் நம்ம திங்க் பண்ணுவோம். இப்போ இந்த எம்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு மீட் இன் அ டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் கமிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட். ஒருத்தர் புவர் என்வரான்மெண்ட்ல வரலாம், ஒருத்தர் ரிச் என்வரான்மெண்ட்ல வரலாம், ஒருத்தர் வில்லேஜ்லேருந்து வரலாம், ஒருத்தர் சிட்டிலேருந்து வரலாம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து வர ஜாயின் பண்ண போறீங்க, டிஃப்ரெண்ட் சிட்டில ஜாயின் பண்ண போறீங்க, எல்லாம் பண்ண போறீங்க. ஸோ ட்ரை டு டெவலப் எம்பத்தி பிட்வீன். ஒருத்தருக்கு என்ன ஸ்கில் இல்லையோ அதை முடிஞ்ச வரைக்கும் நீ சப்போர்ட் பண்ணு, ஒருத்தருக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை வந்து காலேஜில் பண்ண முடியும். ஓகே, இது ஒன்ஸ் யூ ஆர் கமிங் அவுட் ஆஃப் திஸ் காலேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது பண்றது கஷ்டமாயிடும். ஸோ இந்த 4 இயர்ஸ்ல ட்ரை டு டெவலப் திஸ் எம்பத்தி ஆல்சோ. கம்பீட். ஓகே, யூ ஹேவ் டு கம்பீட். இது வந்து நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு, டேய் நல்ல மார்க் வாங்கணும்டா, பக்கத்து வீட்டுக்காரனோட நல்ல மார்க் வாங்கினா தான் உனக்கு நல்லா இருக்கும், அவன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் 800 வாங்கியிருக்கானா, நீ 1000 வாங்கிறது ட்ரை பண்ணி, இப்படியே நம்மளை சொல்லி வளர்த்து வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பீட் பண்ணணும். அடுத்தவனை பார்த்தே வளர்ந்து அவனோட ஜாஸ்தி ஆகணும் தான் வந்திருக்குமே தவிர, ஒன்ஸ் யூ என்டர் திஸ் காலேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா, எஸ் கம்ப்ளீட் பண்றது தப்பு கிடையாது, ஹெல்த்தியா கம்ப்ளீட் பண்ண போறோம். பட் ஆல்வேஸ் த டீம் ஒர்க் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகே, ஒரு டீமை ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். ஓகே, ஒரு டீமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீ நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருப்ப, உனக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், இண்டிவிஜுவலா உனக்கு வந்து ஸ்கில் இருக்கும், நிறைய நீ பண்ணிருப்ப. பட் அந்த டீம்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போல அப்படின்னா இட்ஸ் அ ஃபெயிலியர். அந்த ப்ராஜெக்ட் இஸ் அ ஃபெயிலியர். ஓகே, உனக்கு என்னதான் வந்து இண்டிவிஜுவலா எவ்வளவோ ஸ்கில்ஸ் நிறைய இருந்தும் எவ்வளவோ ஒன்னால பண்ணியிருந்தாலும் அந்த டீம் ஒர்க் இல்லாம இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் அ பிக் ஃபெயிலியர் ஃபார் எவ்ரிஒன். ஓகே, உன்னோட ஸ்கில்லை வந்து நீ காமிச்சிக்கவே முடியாது. ஸோ கம்ப்ளீட் பண்றது தப்பு இல்லை. அட் த சேம் டைம் யூ ஷுட் வேல்யூ திஸ் டீம் ஒர்க். ஏன்னா கார்பரேட் லைஃப்ல வரும்போது நீ இண்டிவிஜுவலா யூ ஆர் நாட் கோயிங் டு பெர்ஃபார்ம் எனிவேர் இன் திஸ் கார்பரேட் லேடர்ல எங்கேயுமே இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண போற பாயிண்டே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ டீம் ஒர்க் ஒன்லி. ஸோ நீ மட்டும் இல்லாம அடுத்தவங்களும் உன்னோட டீம்ல இருக்கிற அடுத்தவங்களும் எப்படி நீ அதை பில்ட் பண்ணி கொண்டு வர போற, அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி நீ இம்ப்ரூவ் பண்ண போற அப்படிங்கிறத பார்த்து பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வேல்யூ திஸ் டீம் ஒர்க் ஆல்சோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் வந்து சீக்கிரம் இதாயிடுச்சு. பட் ஆப்பிள், வி ஆல் ஹேவ் திஸ் ஆப்பிள், ஸோ நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஸோ இது வந்து என்னன்னா, இது நான் இப்போ காலேஜ் மட்டும் சொல்லலை, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் இதுக்கப்புறம் ஈவன் 50 years old ஆனாலும் சரி, எப்போ ஆனாலும் வந்து யூ ஹேவ் டு, இட் இஸ் வெரி வெரி நெவர் எண்டிங் ஸ்டோரி. ஸோ லேர்னிங் இஸ் கோயிங் டு பி யுவர் லைஃப் லாங்காக இருக்க போகுது. Okay, so always never stop learning. So I'm going to speed up this idukapram. Okay, so knowledge is of no value unless you put it into practice. சரியா, நீ எவ்வளவு knowledge இதில் அக்வயர் பண்றியோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இதில் வந்து பண்ண போறதுனால தான் யூ ஆர் கோயிங் டு, எவ்வளவுதான் நம்ம அக்யூமுலேட் பண்ணினாலும் அதை ப்ராக்டிஸ்ல கொண்டு வந்து ஆகணும். ஸோ இந்த 4 yearsல வந்து யூ ஆர் கோயிங் டு புட் இட் தட் ஆல்சோ. ஸோ எவ்வளோக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ற, எவ்வளோக்கு நீங்க வந்து லேப் ஒர்க் பண்றோம், எவ்வளோக்கு புதுசா நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு வழியில யூ ஆர் கோயிங் டு புட் இட் இன்டு பிராக்டிஸ். ட்ரை டு டு தட் ஒன் இன் திஸ் காலேஜ். ஓகே, ஸோ தி ஃபைனலா வாட் ஐ எம் கோயிங் டு டெல் இஸ் த எண்ட் கோல் இஸ் நாட் த டிகிரி. ஓகே, நானும் படித்தேன், நானும் வந்து பிஇ முடித்தேன், நான் பார்த்துருக்கேன் 4 வருஷம் முடிச்சுட்டு வந்து நான் டிகிரி வாங்கிட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ டிகிரி வாங்குறது வந்து இட் இஸ் நாட் அ டஃப் ஜாப். ஓகே, எனிபடி கேன் கெட் அ டிகிரி. ஓகே, ஸோ யுவர் எண்ட் கோல் ஷுட் நாட் be getting a degree. That is, yes, that is going to be there. அது வந்து it's not an end goal. Okay, so because as an engineer இப்போ நீ வந்து என்ன அப்படின்னா, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, பி கியூரியஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்க் கொஸ்டின்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு என்ஜினியர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்தீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரீமோட உள்ள வந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரீமோட தான் இருக்க போறீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு கிரியேட் த ஃபியூச்சர். You take anything in this life, you take anything. Okay, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நெட்வொர்க்கா இருக்கட்டும், ஆர் ஃபிளைட்டா இருக்கட்டும், ஆர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஓகே, எல்லாமே யார் பண்ணியிருக்கா அப்படின்னா ஒரு இன்ஜினியர் தான் பண்ணியிருக்கான். ஸோ இன்ஜினியரிங் டிகிரி இஸ் நாட் அ ஒரு என்ன சொல்றது, நானும் படித்தேன் நானும் வெளியில வந்தேன் அப்படிங்கிற ஒரு டிகிரி கிடையாது. ஓகே, யூ ஆர் கோயிங் டு கிரியேட் த ஃபியூச்சர் with that engineering degree. Okay, so what is the difference between engineer and an arts college? என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பாங்க, இதே இதுவும் படிப்பாங்க இல்லையா. பட் ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ என்ன அப்படின்னா, the knowledge you are going to gain in this engineering degree, the depth of the subject. Okay, ஒரு டீப்பா யூ ஆர் கோயிங் டு லேர்ன் எவ்ரி திங் இன் திஸ் படிக்க போறீங்க இல்லையா. ஸோ அதனால நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ண போறோம் நம்ம இல்லை. அந்த டெப்த் அந்த நாலேஜ் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹோல் வேர்ல்ட் இன் த ஃபியூச்சர்ல. ஓகே, யூ ஜஸ்ட் திங்க் ஜாலியா இருக்கலாம். எஸ், 4 yearsல வந்து என்ஜாய் as much as possible, பட் யூ ஆல்வேஸ் திங்க் சம்திங். உன்னோட மைண்ட்ல எங்கேயோ ஒரு மூலையில் எங்கே உட்காந்துருக்கணும் அப்படின்னா,
you are going to create the future. You are an engineer. You are an engineer, okay? Proud engineer. Yes, அதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருக்கணும் நீங்க. ஓகே, யூ ஆர் கோயிங் டு கிரியேட் த ஃபியூச்சர் அப்படிங்கிற பாயிண்ட். ஜஸ்ட் இமேஜின், இதுல வந்து இந்த நீங்க ஐ டோன்ட் நோ, யூ ஹேவ் சம் டைம், இந்த F1 ரேஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வே தட் த கார் வந்து நின்று அதுக்கப்புறம் இந்த அசம்பிள் பண்ணி அந்த ஸ்பீட்ல கொண்டு போற இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் இன்ஜினியரிங் தான். இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்ஜினியரிங். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் இன்ஜினியரிங். அந்த ஃபேஸ் வந்து மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து F1 ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் வாட்ச் சார். முன்னெல்லாம் வந்து என்னன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஒன்னா கார்ல வந்து முன்னாடி மோதிட்டு இதாவாங்க. இப்போ வந்து என்ன ஆகுனா, அந்த ஏர் இதை கிரியேட் பண்ணி, அந்த வேக்யூம் கிரியேட் பண்ணி ஃபேஸே ஆடாம பண்றதுக்கு இன்ஜினியரிங். ஈச் அண்ட் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா? எல்லாரும் ஒர்க் பண்ற ஆளுங்க எல்லாம் இன்ஜினியரிங் பண்றாங்க. இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஜஸ்ட் இமேஜின், இப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜி பத்தி நிறைய பேர் பேசுறோம். இப்போ என்னவும் பேசிட்டு இருக்கோம் நம்ம. So again, it's going to be complete engineering. Teslaங்கிறது வந்து என்னன்னா, you know, this is a car, it's going to rule the world in next 20 to 30 years. It is pure engineering. Okay, everything is engineering. நீங்க எந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, ஸ்பேஸ் டெக்னாலஜி எடுத்தாலும் சரி, இது மெக்கானிக்கல் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு என்ன சொல்றது, எது எடுத்தாலும் ஒரு வந்து என்னன்னா, இட்ஸ் கோயிங் டு பி இன்ஜினியரிங் தான். ஸோ இந்த இன்ஜினியரிங் இல்லாம நம்ம வாழ்க்கை இருக்குமா, நெக்ஸ்ட் ஒரு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் த டீம். அந்த ஃபியூச்சரோட பார்ட் தான் நீங்க வந்து இன்னைக்கு ஸ்டெப் அவுட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க கால் வச்சிருக்கீங்கன்னா, யூ ஆல்வேஸ் திங்க் யூ ஆர் அன் என்ஜினியர், யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ ஃபியூச்சர். The next technology, the next world, the next future is going to be in your hands now. Okay, இந்த 4 yearsல வந்து நானும் டிகிரி முடிச்சேன் அப்படின்னு இல்லாம, யூ ஹேவ் சம்திங் இன் யுவர் மைண்ட். ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு அக்வயர் சம்திங். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கார்பரேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி you just have some in the 4 yearsல வந்து என்ன அப்படின்னா, analytical and creative thinking. Okay, that is very very important, and try to use different set of tools and skills. ஏன்னா இப்போ வந்து இது யூஸ் பண்ணா அது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த டூல்ஸ், ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிறதுலாம் வந்து கார்பரேட் வேர்ல்ட்ல வரதுக்கு முன்னாடி காலேஜ்ல வந்து நிறைய நீங்க வந்து பண்ணலாம். யூ கெட் சம் சப்போர்ட் ஃப்ரம் த ப்ரொஃபசர்ஸ் ஆல்சோ. இந்த டூல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து நீங்க முடிஞ்சிருக்கு பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷன், திஸ் இஸ் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் திங்ஸ் இந்த 4 yearsல. ஓகே, லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப், தட் இஸ் கோயிங் டு பி ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் டு பி வெரி வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ். நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நிறைய டைம் இருக்கும் இந்த காலேஜ்ல. ஓகே, இதுல வந்து ஜஸ்ட் ட்ரை டு அக்வயர் திஸ். And then maturity and wisdom. When you are graduating from this, you are going to be 2024, correct? 2024 graduates. Okay, 2024 graduates அப்படின்னா என்ன அப்படின்னா, the maturity level, இன்னைக்கு இருக்கிற உன்னோட maturity levelம் இன்னில இருந்து 4 yearsக்கு அப்புறம் இருக்க போற உன்னோட maturity levelம், it's going to be complete different இருக்க போகுது. ஏன்னா இந்த 4 yearsல you are going to learn a lot. Okay, trial and error, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். ஸோ நாலேஜ் அக்வயர் பண்ணிட்டேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணினேன், நிறைய டூல்ஸ்லாம் ட்ரை பண்ணி பண்ணேன் அப்படின்னா, மெச்சூரிட்டி அண்ட் விஸ்டம் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 yearsல ட்ரை டு அக்வயர் தோஸ் 4 things ஆல்சோ. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல், சூப்பர் ஹீரோஸ் இங்க உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், சாரி ரொம்ப டைம் ஆச்சு. ஓகே, ஸோ சூப்பர் ஹீரோஸ், 4 years, 50 subjects, 200 experiments, 2000 assignments, 20,000 hours you are going to spend. ஓகே, இது பண்றதுனால யார் பண்ண போறேன்னா, a normal human being can't do it. Okay, so that's what you are going to think in your mind. இவ்வளோ எஃபர்ட் யாரும் போட போறது இல்லையா, நார்மல் ஹியூமன் பீயிங் cannot do it, but an engineer can do it. அங்க போட்டு அதே ஆள் என்ன ஆச்சு, அங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் எஸ் யூ கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி எழுந்து ரன் பண்றான். ஓகே, ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இந்த 4 yearsல வந்து degree is not going to be your end goal. Okay, your maturity, your friendship, your happiness is going to be your ultimate aim. When you get into the corporate world, you are going to be a successful engineer. Okay, thank you all. Thank you so much. Deepa madam. Deepa madam. Thank you, sir. Thank you for your nice wording, sir. In fact, it was great, sir. நிறைய points நீங்க ஷேர் பண்ணீங்க. To formally propose the vote of thanks, may I request Dr. Ramanujan
the Dean of First Years, to please speak over the and propose the vote of thanks. And before he proposes the vote of thanks, an instruction in the chat, kindly fill it after you complete this program, which will be considered for your attendance. So, Ramanathan. Yes, sir. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் தெய்வமாக வணங்கக்கூடிய நமது கல்லூரி நிறுவனர் செவாலியர் ஜிஎஸ் பிள்ளை ஐயா அவர்களை முதலில் வணங்கி எனது நன்றியுரையை தொடங்குகிறேன். நமது கல்லூரி சேர்மன் உயர் திருமதி ஜோதிமணி அம்மா அவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இளைய சமுதாயம் பொறியியல் துறை கொண்டு வீறு நடை போட்டு வெற்றி கண்டிட இச்சமூகத்திற்கு கல்வி எனும் பெருஞ்சேவை செய்து கொண்டிருக்கும் நம் கல்வி நிறுவன செயலர் முனைவர் செவாலியர் உயர் திரு எஸ் பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கோடி. முயற்சிகள் புதியதாக தொடங்கலாம், முன்னுதாரணமாய் நாமும் இருக்கலாம், நேர்மையான பாதையில் நடக்கலாம், எதையும் இனிதே சாதிக்கலாம் என வாழ்ந்து காட்டி இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரு இனிய வழிகாட்டியாய் விளங்கும் நம் சிறப்பு விருந்தினர் உயர் திரு சுப்பிரமணியன் நடராஜன் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவியர்கள் எல்லைகள் தாண்டி உயர்ந்த வாழ்வில் முத்திரை வைத்திட வித்திடும் எங்களின் இனிய வழிகாட்டி நம் கல்வி நிறுவன சிஇஓ முனைவர் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கெனங்க யாரிடம் எப்பணியை கொடுத்தால் அதை செவ்வனே முடிப்பார் என்றாய்ந்து அதை திறம்பட செய்து எங்களை எல்லாம் வழிநடத்தும் எம் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் ராமபாலன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. கனவுகளை தொலைத்துவிட்டு நனவுகளை பொறியியலின் துணை கொண்டு எம் மாணவ மாணவிகள் வாழ்வில் உன்னத நிலை அடைய அனுதினமும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் எமது கல்லூரி தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் எம் சின்னதுரை அவர்களுக்கும் முதலாம் ஆண்டு துறை தலைவர் முனைவர் ஆர் தீபா அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர்கள், ஆசிரியர்களா பணியாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாக்கம் பெறுவதற்கு புதுவெல்லாமல் வந்திருக்கும் எம் மாணவ மாணவியர்கள் பொறியியல் கல்வியை கற்று உணர்ந்து வாழ்வில் வெற்றி கண்டு உயரிய நிலை அடைந்து இந்த சமூகத்தில் நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கிட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you, Ramanujan. So, again, instruction to all the students. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாளைக்கு வந்து we have Nandakumar IRS who will be sharing with you how to become towards career development என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் பேச போறாரு. ஸோ நாளைக்கு 10:30 kindly be on time. And once again thank Subramania Natarajan sir who has joined us remotely and for accepting our invitation. I'll formally close this webinar now. Thank you very much for joining. Thank you, sir. Thank you all. Thank you. மேம், அதான் இன்னைக்கு ஒரு கதை முடிஞ்சு, நாளைக்கு அது திடீர்னு இல்லைன்னா என்ன பண்றது? அவர் ஏதோ அவைலபிளா தான் இருக்கேன், மீட்டிங் மட்டும் இருக்குங்க, ஏதாவது டைம் மாற்ற முடியுமான்னு கேட்டாரு. நான் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அவர்கிட்ட கூப்பிட்டு. ஒரு பிரச்சனை இல்லை, மாத்திக்கலாம்ல.